பாரதிக்கு சப்போர்ட் பண்ணி எங்க அப்பா கிட்ட சண்டைக்கு போனீங்களா? ஆமா, சண்டை போட்டேன். அதுக்கு என்ன? நான் உங்க பொண்டாட்டி, எங்க அப்பா உங்க மாமனார், எங்களை விட அந்த பொம்பளை உங்களுக்கு முக்கியமா போயிட்டாளா? அப்படின்னு உங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க. அப்படி என்ன அவ மேல ஒரு புது பாசம்? பாசத்தினால அங்க போய் சண்டை போட்டேன்னு சொல்றதை விட நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் சண்டை போட்டேன்னு சொல்றது கரெக்டா இருக்கும். நியாயமா? நியாயமா பார்த்தா என் அப்பாக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நியாயமா? நியாயங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ங்கிறது தான் உன் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆமா, உன் குடும்பம் மட்டும் ரொம்ப நியாயம் தெரிஞ்சவங்க. அதனாலதான் சம்மந்தம் இல்லாத என்னையும் என்சிசியும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டீங்களா? வேண்டாம், அதெல்லாம் முடிஞ்சு போன பழைய கதை. அதை பத்தி எதுக்கு இப்ப தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்? நான் அப்ப செஞ்சதெல்லாம் கரெக்ட்னு என்னைக்காவது உங்ககிட்ட சொன்னா? நான் உன்கிட்ட நடந்துகிட்ட விதம் தப்புங்கிறத உணர்ந்து உன்கிட்ட 1000 தடவை மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருக்கேன். நீ தான் மனசு மாறாம உட்கார்ந்திருக்க. இப்ப எதுக்கு நீ அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க? இன்னைக்கு கதை என்னவோ அதை பத்தி மட்டும் பேசு. அப்ப சொல்லு, அப்படி என்ன சொல்லி அந்த ஃப்ராட் ஒன்னு வசியம் பண்ணா? என்னை விட ரொம்ப முக்கியமான உறவோ? சொல்லுங்கறல்ல. இரு 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 இரு. நீ பாட்டுக்கு கேள்வி மேல கேள்வியா அடுக்கிட்டு இருக்கிறியே. முதல்ல நீ ஒரு பதில் எனக்கு கொடு. இப்ப நீ எந்த அடிப்படையில, எந்த உறவுல, எந்த உரிமையில என்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற? ஏன்னா நான் தான் உன்னை என் பொண்டாட்டியை நினைச்சு இத்தனை நாள் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். நீ என்ன மதிக்கிறதே கிடையாது. உனக்கும் எனக்கும் நடுவுல புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவே கிடையாதுங்கிறத நீ தான் சொன்ன. ஒரே வீட்டுல நம்ம 2 பேரும் 3வது மனுஷங்க மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த விஷயம் உனக்கும் தெரியும், எனக்கு தெரியும். சாட்சிக்கு எங்க மாமா இருக்காரு, எங்க மாமாவுக்கு தெரியும். எந்த உரிமையில நீ இப்ப இந்த கேள்வி எல்லாம் கேட்கிற? சொல்லு. கேட்டீங்களா சித்தப்பா? கேட்டீங்களா இவர் சொன்னத? அவருக்கு முதல்ல இந்த வீட்ல இருந்து என்ன கழிச்சு தள்ளணும். அதுக்குதான் குறியா இருக்காரு. என்னத்தா சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு? எது சின்ன விஷயம்? இது சின்ன விஷயமா? ஆமா, கோர்ட்ல வந்து கெஞ்சினது, என்ன என் வீட்ல வந்து கூப்பிட்டது எல்லாமே போய் வேஷம். என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும், அந்த ஒரே குறிக்கோள்ல போட்ட வேஷம். வாய மூடு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சும்மா குற்றவாளி குண்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிற நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? இங்க பாரு, உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு நான் ஒன்னும் தனியா கிளம்பிலாம் போக வேண்டாம். உன் வீட்டை கேவலப்படுத்துறதுக்கு உன் வீட்டுல இருக்கிறவங்களே போதும். ஏன்? அதான் குறிப்பா ஒருத்தன் இருக்கானே அவதாரம், உன் சித்தப்பன். அந்த ஆள் ஒருத்தன் பத்தாது உன் குடும்பத்தை கேவலப்படுத்துறதுக்கு. வந்துட்டான். என்னடி ஆளுங்க நீங்கெல்லாம்? என்ன மனுஷங்க நீங்கெல்லாம்? உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல அறிவுங்கிறது நயா பைசாக்க கூட கிடையாதா? படிச்சவங்க தானே நீங்க எல்லாரும். ஆனா ஏன் இப்படி அறிவு கட்டத்தனமா பிஹேவ் பண்றீங்க? புத்திங்கிறது கிடையாது அவங்க யாருக்கும். ஏன்டா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வச்சு பார்க்கணும், 4 பக்கமா யோசிக்கணும். யாரு பக்கம் தப்பு, யாரு பக்கம் கரெக்ட், இவங்க இப்படிப்பட்ட ஒரு தப்ப பண்ணிருப்பாங்க அப்படின்னு உட்கார்ந்து யோசிக்கணும். செய்றீங்களா நீங்க? உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான், அவங்களை அப்படியே தூக்கி தலைமையில வச்சுட்டு ஆடுவீங்க. பிடிக்கலன்னா தூக்கி எரிஞ்சிருவீங்க. சேத்துல தூக்கி எரிஞ்சு காலால மிதிச்சு அசிங்கப்படுத்துவீங்க. அதான பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும். பேசுற பெருசா பேச்சு. ஏய், உன் அப்பனுக்கு தாண்டி அறிவில்ல, உனக்கு அறிவில்ல. ஏய், என் அப்பா பத்தி பேசாத, அதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியணும்? என்ன தெரியணும்? சரி, என்ன இவ்வளவு கேள்வி கேட்கறியே, உங்க அப்பனை பத்தி உனக்கு முதல்ல என்ன தெரியும்? உனக்கு தெரியுமா உங்க அப்பா பத்தி? நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி, நீ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி உங்க அப்பா ஒண்ணு யோக்கியம் கிடையாது. நீ உருவகம் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி சுயரூபம் கிடையாது உங்க அப்பாக்கு. உங்க அப்பாவுடைய சுயரூபம் என்ன உனக்கு தெரியுமா? உங்க அப்பாவுடைய உண்மையான கலர் என்னங்கிறது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் சொல்லவா? கேக்குறியா? சொல்லட்டுமா? வேண்டாம் தேவி, வேண்டாம். நான் சொன்னா
சத்தியமா சொல்றேன், நீ தாங்க மாட்டேன். கணக்கு வழக்கு இல்லாம காசு கொட்டி கிடக்கிறதுனால கையில இருக்கிற காசை வீசி எறிஞ்சா எதை வேணும்னாலும் யார வேணும்னாலும் விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறவர் தான் உன்னுடைய அப்பா. இந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயத்தை வேணும்னாலும் தன்னுடைய விருப்பத்துக்கும் இஷ்டத்துக்கும் ஏத்த மாதிரி தம் பக்கமா வளர்ச்சிக்கலாம்னு நினைக்கிற ஒரு சீப்பான பிசினஸ் மேன் தான் உன்னுடைய அப்பா சிதம்பரம். கதிர் வேண்டாம், என் அப்பா பத்தி மட்டும் பேசாத. பேசுனா என்ன? உங்க அப்பா என்ன பெரிய உத்தம சீலரா? வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் வியாபாரமா பாக்குற ஒரு வியாபாரி தானே உன் அப்பா. ஏன் நீ மட்டும் என்ன அவருக்கு சளைச்சவள? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? 2 கோடி ரூபாய் பணம் தரேன், எனக்கு புருஷனா சில மாசங்கள் நடின்னு கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோ தானடி நீ பெரிய இவ மாதிரி பேச. வாய முடு. நீ என்ன சாமியார் மாதிரி பேசிட்டு இருக்க? ஏன் உனக்கு மட்டும் பணத்தாசை இல்ல? பணத்தை கொடு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவன் தானே நீ. இங்க பார், ஸ்டாப் இட். பழசெல்லாம் பேசிட்டு இருக்காத, தயவு செஞ்சு கலர வேண்டாம். என் அப்பா பத்தி மட்டும் இன்னொரு வார்த்தை பேசின அப்புறம் கொலைய பண்ணிடுவேன். வா 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 வா, சொல்லு சொல்லு சொல்லு. கொலை பண்ணிடுவல்ல? அதான் யாராவது உண்மையை பேசினா உரக்க பேசினா உடனே வந்து கொலை பண்ணிடுவீங்க. அதானடி உங்களுக்கு தெரியும், உங்க பரம்பரை புத்தி அதானே. இல்ல உனக்கு ஏதாவது சந்தேகம் தான் போய் உங்க அப்பாவை கேளு, கொலை பண்றது எப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பாரு. சிதம்பா, இந்த ஆளை இங்க இருந்து போக சொல்லுங்க. இவன் மூஞ்ச பாக்குறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. அவ்வளவு தூரம் அருவருப்பா இருக்குன்னா உன்னை யாரு இந்த வீட்டுல இருக்க சொல்றா? போன்னு தானே சொல்ற. உன்னை போயிட்டே இருக்க வேண்டியதானே. இவ்வளவு பேசுறவ எதுக்கு என் வீட்டுல உட்கார்ந்து இருக்கணுங்கிறேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உண்மையை சொன்னா அப்படியே பத்துக்கிட்டு வருதா உங்களுக்கு? இங்க பாரு, எது நியாயம் யார் பக்கம் தர்மம் இருக்குங்கிறது உனக்கு தெரியணும்னா முதல்ல உங்க அப்பா தான் குற்றவாளி கொண்டு நிக்க வச்சு கேள்வி கேட்க. நிறுத்தியா? பெரிய வியாக்கியானம் பேசிட்டு இருக்க. ஒருத்தி திட்டம் போட்டு என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்கா. அவளை எதிர்த்து ஒரு கேள்வி உன்னால கேட்க முடியல. என் அப்பா மேல பழி போட்டுட்டு இருக்க. ஒரு ஃப்ராட் பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தாலி கட்டின பொண்டாட்டியை எடுத்து எறிஞ்சு பேசுறிய. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வெக்கமா இல்ல? அட இத பாருடா மாமா, பாத்தீங்களா? தாலி கட்டின பொண்டாட்டியா தர்ம பத்தினி சொல்றாங்க. தாலியை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? கணவன் மனைவிங்கிற பவித்திரமான பந்தத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, தெரிஞ்சுக்க. உன்ன போய் நல்லவன் நினைச்சேன், நியாயமானவன் நினைச்சேன். உருகி நான் என்ன? ஆமா, இவ பெரிய நாட்டாம. இவ தீர்ப்பு கொடுத்துதான் ஊர்ல இருக்கிறவங்க என்ன நம்ப போறான். உன்னுடைய பார்வைக்கு உன் அப்பா சிதம்பரம் மாதிரி கேவலமானவங்க தானே நல்லவங்க. அந்த மாதிரி ஒருத்தனா நான் இருந்தாதான் இந்த உலகம் என்ன நல்லவன் ஏத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பட்டம் எனக்கு தேவையே கிடையாது. நான் உங்க எல்லார் பார்வைக்கும் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். அதுதான் எனக்கு பெருமை, அதுதான் எனக்கு கௌரவம். உங்க அப்பாலாம் ஒரு மனுஷனை பேச வந்துட்டான். இங்க பாரு, திரும்ப திரும்ப அப்பா அப்பன்னு சொல்லிட்டு இருந்த அப்புறம் கெட்ட கோவம் வரும். அப்படித்தாண்டி சொல்லுவேன். என்ன பண்ணுவ நீ? ஸ்டாப் இட். ஒரு காட்டு மிராண்டி கிட்ட பேசி நியாயம் கிடைக்கும் நான் எதிர்பார்த்தேன் பாரு. அது என்னோட தப்புதான். ஒரு பட்டி காட்டுல இருந்து வந்தவங்க கிட்ட என்ன நாகரிகம் எதிர்பார்க்க முடியும்? என் முன்னாடியே நிக்காதே. இங்க இருந்து போ. கெட் லாஸ்ட் ஐ சே. இங்க தேவி கதிரு. மாமா அதெல்லாம் ஒண்ணுல சும்மா இருங்க. ஏய் ஐ என்ன என்ன செய்த? தேவி தேவி கிட்ட வராத. என் கண்ணு முன்னாடி நிக்காத. இங்க இருந்து போ. என்னன்னு பாருங்கம்மா. அம்மா தேவி ஆஸ்பத்திரி போமா. என்ன செய்த? வலிக்குதா? தேவி ஒரு கை போடுறா. சரி நீ வா, ஹாஸ்பிடல் போலாம். தொடாத. சீ, நீ தொட்டாலே அருவருப்பா இருக்கு. இங்க போ. போ சொல்றல. ஐயோ நான் என்ன செய்வேன்? அத்தா தேவி என்னதான் செய்யுது? தேவி தேவி மாமா மாமா என்ன? இங்க இது போ சொல்லுங்க. போ சொல்லுங்க சித்தப்பா. இங்க பாரு, என்னத்தா நீ சண்டை போடுற நேரம் பார்த்தா கொஞ்சம் பொறுத்துக்கத்தா. வாத்தா ஆஸ்பத்திரி போவோம். அட நீங்க வேற இவகிட்ட கேட்டா இருப்பாங்க. நம்ம கூட்டி போவோம். காசாவீங்க. சாவி இருக்கு. போடா. தண்ணி வேணும். தண்ணி கொடுங்க சித்தப்பா. எங்க மாமா? சித்தப்பா இந்த பாரு சொன்ன கேளு. நீ பேசாத. ஏய் உன்கிட்ட நான் ஆசையா பேச வந்திருக்கேன். வலிக்குது. ஏய் வயித்துல இருக்கிற குழந்தையோட விளையாடாதே. சொன்னா கேளு, வந்து தொலை. நீங்க இந்த போ. ஏய் சொன்னா கேளு. ஏன் போட்டு பிடிக்கல? இந்த குடி குடி. ஓ சொன்னா கேட்க மாட்டேங்கல மாமா. மெதுவாத்தா மெதுவாத்தா.
நீ வா, தயவு செஞ்சு வா, சொன்னா கேளு வா. குடு, பீம்பெல்லாம் இதுல காட்ட தெரியும், வா. சித்தப்பா தண்ணி குடிச்சல சரியாயிடும். எனக்கு வலியெல்லாம் ஒண்ணு என்ன இல்ல. சரியாயிடும்? என்ன சரியாயிடும்? உனக்கு என்ன தெரியும்? என்ன 10 பல்ல பத்தல நீ? முதல் பிரசவம் விளையாடுறதா சொன்னா கேளு வா. கையை பிடி, நான் பெட்ல உட்காந்துக்கிறேன். ஏய் டாக்டர் பார்க்கலாம் சொல்லிட்டு ஏய், இருக்கேன். வா, ஏய் சொன்னா கேளு தேவி. தேவி வா வா வா, மெதுவா வாத்தா, மெதுவா வா, மெதுவா மெதுவா. அப்படி வா, அப்படியா? உட்காருப்பா, உட்காரு. எப்படித்தான் இருக்கு? என்னத்தா இப்போ எப்படித்தான் இருக்கு? ஆஸ்பத்திரி போமா? வேண்டாம், இப்ப வலி பரவாயில்ல சித்தப்பா. எப்பா உண்மையா சொல்றியா இல்ல? இல்ல பரவாயில்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, ஆஸ்பத்திரி போயிருவோமா? இல்ல வேண்டாம் சித்தப்பா, பாத்துக்கிறேன், பரவாயில்ல. நீங்க போங்க சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன். இல்லத்தா பரவாயில்ல, சும்மா நிக்கிறேன். போங்க சித்தப்பா. சரிப்பா, தலையணி தூக்கி வச்சுக்கிட்டு படுத்துக்க. இல்ல, வேண்டாம், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் வாடா, இல்ல வா. மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. பிரசவம் இரு, வலியா இருந்துச்சு. வா வா வா, நான் சொல்றேன் வா. இல்ல மாமா, அது வாடா வா. எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிடல மாமா. நான் சொல்றேன் வா வா. ஏய் ஒண்ணுமில்ல மாப்பிள்ள, சூட்டு வலிதான், ஒன்றும் ஆகாது, தைரியமா இரு. அட நீ என்ன மாமா சொல்றீங்க? அவங்க துடிக்கிறா, பயமா இருக்கு மாமா. இப்படியா டாக்டர் கூட்டி போயிடு மாமா. ஒன்றும் இல்லடா, ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. டேய் இனிமே அந்த கோவத்தை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கடா. நான் சும்மா அந்த அவதான பேசி எல்லாம் ஆரம்பிச்சா. பிரசவம் ஆகிற வரைக்கும் எதையுமே பேசாத, அமைதியா இரு. சரி வா சாப்பிடுவோம். இல்லை நீங்கே இரு, நான் போகிறேன். புளிக்குழம்பு தான் நான் போட்டு எடுத்துட்டு வரேன், எனக்கு கூட பசிக்குது. இப்ப என்னால எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம், உங்களுக்கு வேணா நீங்க சாப்பிடுங்க. இருடா இருடா, நான் போட்டு வரேன், இருடா. பாரதி அக்கா, நீங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல. இந்தாங்க மணத்தக்காளி பொடி போட்ட சூப்பு குடிங்க, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. குடிச்ச மருந்தால குடல்லாம் புண்ணா இருக்கும், இது சாப்பிட்டா சரியாயிடும். ஒரு சூப் எடுத்துட்டு வரதுக்கு எதுக்கு 2 பேரு? இல்ல பாரதி, இன்னும் நீங்க மூட் அப்செட்டா தான் இருக்கீங்களான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க இன்னும் அந்த மனநிலையில இருந்து வெளியில வரலையாக்கா? வெளியில வராம தான் இருந்திருப்பேன், நீதான் வெளியில வர வச்ச. நானா? கடைசி வரைக்கும் தன்னம்பிக்கை இழக்காம போராடின பாரதிய நீதானே ஞாபகப்படுத்தின. அதான் பழைய பாரதியா யோசனை பண்ணிட்டு இருக்கேன், அடுத்து என்ன பண்ணலான்னு. சூப்பர் பாரதி, உங்களுக்கு என்ன உதவி பண்ணுன்னு சொல்லுங்க, அது எதுவா இருந்தாலும் உடனே நான் பண்றேன். என்ன பண்றது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன் ராம். நம்ம எங்க தோத்து போனோம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிள் பாரதி, ஸ்ரீல தங்குற துர்கா பத்தின உண்மைகளை நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு முன்னாடியே அந்த நடராஜனுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு? ஒருவேளை முன்னாடியே அவருக்கு தெரியுமா? இல்ல ராம், அவருக்கு துர்கா பத்தின உண்மை எப்போ தெரியுதோ உடனடியா தன்னோட தாக்குதலை தொடங்கிடுவாரு. அவர் அப்படி செய்யல, அப்போ
நிச்சயமா அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்காரு. என்ன மாலதி? ஆ, சொல்லு மாலதி. இல்லக்கா, ரொம்ப நேரம் பனியில நிக்க வேண்டாம், கீழே வர சொல்லி அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் நான் வந்துடுறேன், நீ போ. ம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற பொறுமை நடராஜனுக்கு கிடையாது. அப்படி பார்த்தா நீங்க துர்கா பத்தின உண்மை கண்டுபிடிச்சிட்டு வந்த அதே நேரம் தான் நடராஜனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. நம்ம அவரை மடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மள மடக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. என்னோட கேள்வியெல்லாம் துர்கா பத்தின உண்மை எல்லாம் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? யார் மூலமா தெரிஞ்சிருக்கும்? பாரதி, ஒருவேளை நாயுடு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லியிருப்பாங்களோ? சான்ஸே இல்லை ராம். நான் விசாரிச்சிட்டேன், அவங்க சொல்லல. சொல்லப்போனா நானும் சந்தோஷம் சகுந்தலா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நடராஜனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு. அந்த கேப்ல தான் நாயுடு ஒய்ஃபை நமக்கு சாட்சி சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காரு. நிச்சயமா அவங்க மூலமா தெரிஞ்சிருக்காது, நான் உறுதியா சொல்றேன். அப்பனா என் மூலமா தான் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கும் சான்சஸ் இல்லை. ஏன்னா நான் இந்த விஷயத்த மலர்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஐயோ, நான் யார்கிட்டயும் சொல்லலைங்க. உன்னை யாராவது சொன்னாங்களா? என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பேசி பார்க்குறோம் மலர். ஒரே ஒரு நாள் நடராஜனுக்கு லேட்டா விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட இப்ப நிலைமை தலைகீழா மாறி இருக்கும். எப்படியும் அவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. யாரோ ஒருத்தர் அவருக்கு வேண்டிய உதவி செஞ்சிருக்காங்க. சரிடா, அவருக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிறது தெரிஞ்சிடும். நான் யோசிக்கிறேன். இதுக்கு மேல லேட் பண்ணா அம்மாவே படியேறி வந்துருவாங்க. நம்ம கீழே போயிடலாம். அப்பாடா, நான் சொன்னேன்னு யாருக்கும் தெரியல. சரி, அவங்க பார்க்கறதுக்குள்ள நம்ம கீழே போறது நல்லது. தேங்க்யூ மலர். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குக்கா? நீ பேசினதுக்கு அப்புறம் தான் யாரோ கன்னத்துல அடிச்சு எழுப்பி விட்ட மாதிரி இருக்கு. நீ பேசின பிறகுதான் மனசுக்குள்ள ஒரு தெளிவும் தைரியமும் வந்திருக்கு. சொல்ல போனா நான் ரொம்பவே பயந்து தான் போயிருந்தேன். நீ தான் அந்த பயத்துல இருந்து என்னை வெளியில கொண்டு வந்த. அதுக்கு தான் தேங்க்ஸ். ஓகே. ஓகே, சீக்கிரம் போய் தூங்குங்க. சந்தோஷ், ஏன் தூக்கம் வரலையா? இல்லை, ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கு. வாங்க உட்காருங்க. ஏன் அப்செட்டா இருக்கீங்க? இல்லை, ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு. என்னால் தானே இவ்வளோ பிரச்சனையோ, என்னால் தான் உனக்கும் இவ்வளோ அவமானம். உனக்கு மட்டும் இல்லை, மாமா, அத்தை, சரவண, மொத்த குடும்பமே என்னோட தலை குடிஞ்சு நிற்குது.